கௌதம் குட்டி. ஸோ 6th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இருப்பா. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இன்னமும். ஸோ மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பா, மறக்காம பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆளில் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக தான் இருக்கும், பாருங்கள், நல்லபடியாக படிங்க. பாருங்கள், there are 7 species of sea turtles in the world. The monsoon season was the time for rambling about climbing. Chilies were very popular in South Africa. பாப்புலர்னா என்ன? வெல் நோன். அப்புறம் சூஸ் த அப்ரோப்ரியேட் சினானிம்ஸ் பாருங்கள். இதுக்கான ஆன்சருக்கு எல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீனில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், பண்ணிடுங்க. அப்புறமேட்டு ஆன்டனிம்ஸ் பாருங்கள். ஹர்ட்னா என்ன? ப்ரொட்டஸ்ட், அதுக்கு ஆப்போசிட்டாக. ஃபர்ட்லைட்னா இன்ஃபர்ட்லைட், ஆப்போசிட்டு. ஸ்மால்னா பிக்கு, ஓகேவா? அப்புறம் மேட்ச் தான் காம்பவுண்ட் வந்து பாருங்கள். ஸோ என்னது? வாட்டர் ஃபாலு, ஓகேங்களா? இதுக்கு வந்து 8. சீ டர்ட்டில், ஓகேங்களா? இது 7. ஃபுட் ஹில்லு, அப்புறம் ரிவர் பெட்டு, ஓகேங்களா? இதான் ஆன்சர். இதுக்கு 10, இதுக்கு வந்து 9. அடுத்து கிராமர் பார்ட் பாருங்கள். சீ டர்ட்டில்ஸ் ஆர் மைரைன் ரிலேட்டிவ் ஆர் டோட்டாய்ஸ். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் இது ப்ரெடிகேட், ஓகேங்களா? ஸோ இது நீங்களே எழுதிக்கோங்க கரெக்டாக. மீது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆர்டர் பண்ணி எழுதணும், ஓகேவா? க்ரீன் லிட்டில் த சில்லி டேஸ் வாஸ் வெரி ஹாட்டு. ஸோ கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக எழுதணும், ஓகேங்களா? இந்த 3 பார்த்துக்கோங்க. அடுத்து சூஸ் இட் பாருங்கள். டேஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவரா? வாவ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். எது வரும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி எழுதணும். டேஸ் அஸ் கோ ஃபார் வாக். மே அஸ் கோ ஃபார் வாக். கேன் அஸ் கோ ஃபார் வாக். லெட் அஸ் கோ ஃபார் வாக். எது உங்களுக்கு வருமோ கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. கிராமர் பாட்டு தான், கரெக்டாக நீங்கள் புக் பேக் படிங்க, தெரிஞ்சிடும், ஓகேவா? வேர் டு சீ டர்ட்டில்ஸ் லிவ். எங்கே சீ டர்ட்டில்ஸ் வில்லும்? லேண்ட் அண்ட் ரிவர், எங்கே 2 இடத்துலையுமே வாழும் சீ டர்ட்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. 5 இருக்குது. 5ல் நீங்கள் 2 எழுதுனா போதும். கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் த சீ டர்ட்டில்ஸ். இப்போ லிஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் விச் வேர் கம் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் டு இந்தியா. ஸோ 2 தான் 1 எழுதணும். அப்புறம் மெமரி போயம் பாருங்கள். ட்ரீஸுங்கிற மெமரி போயம் எழுதணும். அப்புறமேட்டு மெமரி போயம் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ எனக்கு 4 மார்க். பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. அப்புறம் வாட் டஸ் த பீப்புள் ட்ரீ டு. வாட் டஸ் த பீப்புள் பீ டு. இது ட்ரீ டு. இதுக்கு 4 மார்க்கு. அடுத்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர். இது வந்து லெசன்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டோரி தெரிஞ்சால் உங்களால் கரெக்டாக எழுத முடியும். ப்ளீஸ் டோன்ட் கட் த ட்ரீ. இது யார் சொல்கிறா? ஐடென்டிஃபை த கேரக்டர் கேட்குறாங்க, ஓகேங்களா? அது யார் சொல்கிறேன்னு சொல்லி அந்த கேரக்டர் பேர் எழுதணும். அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப சிம்பிள். இந்த பேராஃப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும்பா, ஓகேங்களா? இப்போ என்னென்னா, வாட் இட் த ஃபார்மர் நோட்டீஸ். ஸோ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃபார்மர் நோட்டீஸ்னு கேட்குறாங்களா? ஆல் ஆஃப் அ சடன் த ஃபார்மர் நோட்டீஸ்டு ஸ்மால் ஃப்ரூட் ஹேங்கிங் ஃப்ரம் த பிரான்ச், ஓகேங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, வாட் மேட் ஹிம் ரீகால் ஹிஸ் சைல்ட்ஹுட். இட் வாஸ் அண்ட் ஆப்பிள் அண்ட் லுக்ட் as delicious as the ones he ate as a boy. He picked it and bring into the juicy. The memories, the fun he had as a boy came rushing back. இது உங்களுக்கு ஆன்சர், ஓகேவா? ரெண்டாவதுக்கு. மூணாவது பார்த்தீங்கன்னா, why did his doctor start pleading? When his daughter saw the changed expression in her father's face, she started pleading harder, ஓகேங்களா? இதுதான் ஆன்சர், தேர்ட் ஒனுக்கு. அவ்வளோதான். இதை எடுத்து எழுதினா உங்களுக்கு 3 மார்க்கு. அடுத்து சம் ரிலேஷன்ஷிப் ஆஸ் அ பேர் ஆஃப் அண்ட் லெஃப்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் எழுத முடியும், கரெக்டாக எழுதிக்கோங்க. அடுத்து லெட்டர் ரைட்டிங். ரைட் லெட்டர் டு யுவர் கிளாஸ் டீச்சர் ரெக்வஸ்டிங் ஹிம் டு கிராண்ட் லீவ் ஃபார் 2 days. காய்ச்சல்னு ஒரு 2 நாள் லீவ் கேட்குறீங்க. ஸோ ரெக்வஸ்டிங் மேடம் அதில் சார்னு போட்டு, as I am suffering from fever, so I am unable to attend the class for 2 days, so please grant me leave for 2 days ன்னு சொல்லி எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க்கு. அது மாதிரி ஃப்ரம் டூலாக போட்டு எழுதணும், ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மட்டும் படிச்சப்போ தான் அவங்க ஷேர் படிக்கணும் இல்லையா? ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணது எப்படின்னா தெரியலனா ஒன்றுமே இல்லைப்பா, கீழே தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஓகேவா? ஸோ பிளாக் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆயிரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, ஓகேப்பா? லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் டைம் டேபிள். அப்போ தான் அது இது மாதிரி வீடியோஸ்னால் அப்லோட் பண்ண முடியும், ஓகேவா? ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.